Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிரஞ்சியா இருக்கக்கூடிய வர்க்கி பொரி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பேக்கரிகள்ல நம்ம கண்டிப்பா அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வீட்ல ரொம்ப கிரஞ்சியா ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் பண்ணும்போது நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக டேஸ்ட்டாக வரும். மைதா மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். நம்ம வந்து கையில் பிடிக்கிற ஷேப்பில் அந்த மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3/4 கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட பிசையலாம். நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவோட அளவை பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய ஆயிரும். அப்படி மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வரமாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் டோக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து இந்த டைப்பில் தான் இருக்கணும். இப்போ வந்து மாவு சூப்பராக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பால்ஸாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஒரு 7 பால்ஸ் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா பர்ஃபெக்டாக வர்க்கி பூரி நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி பால்ஸோட அளவை வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் மாவு தூவிட்டு நம்ம வந்து இது சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த வர்க்கி பூரி வந்து ரொம்ப க்ரன்ச்சினஸ்ஸாக அதே சமயம் எல்லாமே சின்ன சின்ன லேயர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது நிறைய லேயர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்திங்களா. அது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே நம்ம அடுத்த சப்பாத்தி வைக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இதே வர்க்கி பூரியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காரம் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டும் பண்ணலாம். அது இதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இதே மெத்தடில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக நம்ம அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ரோலாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இனிமேல் நம்ம இதை வந்து தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை லேசாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ லேஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் கிடைக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய லேயர்ஸோட நம்மளுக்கு வந்து வர்க்கி பூரி சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 7 பால்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க.
இப்போ அவ்வளோதான். இதை வந்து லேசாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேய்க்கும்போது ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இதேமாரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. லேசாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃப்ரை பண்ணும்போது சரியாயிடும். இப்போது சூடான ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடாக தான் இருக்கணும். ஆனால் போட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். போட்ட உடனே எல்லாம் திருப்பி போட்டுறாதீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நிறைய லேயர்ஸ் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வர்க்கி பூரி. ஈவினிங் டீக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகவும் விட வேண்டாம். அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இந்த டைமில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வர்க்கி பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.